நீங்க தேவனுடைய வார்த்தையின்படி உங்களுடைய வாழ்க்கையை அமைத்திருப்பீர்களே, ஆனால் நீங்க ஜெபம் பண்ணும் போது அந்த ஜெபத்தின் சத்தத்திற்கு தேவன் உடனே பதிலளிப்பார். வார்த்தை என்ன சொல்லுது? நீ பிறரை மன்னி என்று. ஜெபம் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கலாம், ஜெபம் பண்ண இருந்தாலே ஸ்தோத்திரம் சொல்லும். அப்படின்னு அர்த்தம் என்ன? நீங்க ரொம்ப தேவனை சிநேகிக்கிறீங்க போல இருக்கும். ஆனா வெளியில ஒரு ஆளை முறுமுறுத்து கசப்போடு இருந்தீங்கன்னா உங்க ஜெபம் கேட்கப்படாது. நீங்க கிறிஸ்தவனே அல்ல என்று. நீங்க மன்னிச்சா அது மேன்மையும் மகிமையான காரியம் என்று சொல்லப்பட்டு, குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. தேவன் சொல்றாரு, நீ மன்னி, அது உனக்கு மகிமையா இருக்கும். அது மாத்திரம் அல்ல, அதை பார்த்து மற்றவங்க இவன் தான் தேவனுடைய ஊழியக்காரன், இவன் தான் தேவனுடைய பிள்ளைகள், இவன் தான் தேவனுடைய மனுஷன், இவன் தான் கிறிஸ்தவன் என்று சாட்சி கூறுவார்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படும். நீங்க அடுத்தவங்களை மன்னிச்சு தான் ஆகணும். அது கொஞ்சம் தப்பு பண்ணாலும் சரி, நிறைய தப்பு பண்ணாலும் சரி, அது எனக்கு ஜீரணிக்கவே முடியல, அதெல்லாம் தெரியாது. நீங்க என்ன செய்து தான் ஆகணுமா? நீங்க அடுத்தவங்களுடைய தப்பிதங்களை மன்னித்து தான் ஆகணும். சரி, நான் மன்னிக்க மாட்டேன், அப்ப ஆண்டு சொல்லிட்டு நானும் மன்னிக்கல, முடிஞ்சு போச்சு.